11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. உலகிலேயே மிக கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்ட நாடாக வடகொரியா காணப்படுகிறது. இந்த நாட்டின் விசித்திரமான சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நல்ல வேளை எந்த நாட்டு பிரஜையாக நாம் இல்லை என நினைத்து சந்தோஷப்படுவீர்கள். நாம் எல்லோரினதும் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு அங்கு என்னதான் நடக்கிறது என்பது பற்றி இப்போது பார்ப்போம். இந்த நாட்டில் வாழும் மக்களுக்கு இங்கு சுயமாக எந்த ஒரு செயலையும் செய்து கொள்ள சுதந்திரம் இல்லை. எதற்கு வேண்டுமானாலும் அந்நாட்டு அரசின் விதிமுறைகளைத்தான் கடைபிடிக்க வேண்டும். உதாரணமாக நாம் டிவி பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கூட விதிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமின்றி எம் காதுகளுக்கு எட்டாமல் இன்னும் ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன. அவை என்ன என்பது பற்றி இப்போது பார்ப்போம். இந்த நாட்டினுடைய விதிமுறைகளில் ஒன்றாக பெண்களானவர்கள் 28 வகையான ஹேர் ஸ்டைல்களை மட்டும்தான் பின்பற்ற முடியுமாம். அதிலும் திருமணமான பெண்கள் என்றால் தங்கள் கூந்தல்களை குட்டையாகவும், திருமணமாகாத பெண்கள் என்றால் தங்கள் கூந்தலை நீளமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டுமாம். ஆண்களுக்கு முடி 5 சென்டிமீட்டருக்கு மேல் நீளமாக இருக்கக்கூடாது. சற்று வயதானவர்கள் என்றால் 7 சென்டிமீட்டர் வரை முடியை வைத்துக் கொள்ளலாம். வடகொரியாவில் அரசாங்க அதிகாரிகளின் அனுமதியின்றி இணையதளத்தை சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது. இங்கு வாங்மயோக் எனும் உள்நாட்டு வலையமைப்பு உள்ளது. இது வடகொரிய நகரங்களை மட்டுமே இணைக்கும். வடகொரிய நாட்டு மக்கள் வாரத்தில் 6 நாட்கள் கட்டாயமாக வேலை செய்ய வேண்டும். இன்றைய நாட்களிலும் ஏதாவது கூறி வேலை வாங்கி விடுவார்களாம். மொத்தத்தில் இந்த மக்களுக்கு ஓய்வு கிடைப்பதென்பது அரிதான விடயமாகவே காணப்படுகிறது. இந்த நாட்டில் போட்டோ எடுக்க வேண்டுமானாலும் அங்குள்ள அதிகாரிகளின் அனுமதியை பெற்ற பின் தான் எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். வடகொரியாவிலே பைபிள் படித்தாலோ ஆபாச படங்களை பார்த்தாலோ மரண தண்டனை கொடுக்கப்படும். வடகொரியாவில் ராணுவம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மட்டும்தான் சொந்த வாகனங்களை வைத்துக் கொள்ள முடியும். மேலும் ஓரிடத்தில் இருந்து மற்ற இடத்திற்கு சுதந்திரமாக செல்வதற்கு கூட அரசாங்க அதிகாரிகளின் அனுமதி வேண்டுமாம். வடகொரியாவில் 5 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும் பங்கு கொண்டு தேர்தல் நடத்தப்படும். ஒருவேளை அந்த வேட்பாளரை பிடிக்காவிட்டால் அதற்கு என்று தனியாக பாதுகாப்பு ஏதுமில்லாத அறை உள்ளது. அங்கு சென்று வேட்பாளரின் பெயரை அழைத்துவிட்டு வாக்கை பதிவு செய்யலாம். வடகொரியாவில் ஒருவர் குற்றம் இழைத்து சிறை தண்டனை பெற்றால் அந்த குற்றவாளிக்கு 3 தலைமுறை வரை தண்டனை வழங்கப்படும். அதாவது குற்றவாளி இறந்த பின்னும் அவரை தொடர்ந்து வரும் 2 தலைமுறையில் உள்ள அவரது மகனோ அல்லது மகளின் மகனோ அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டு அதிபரை எதிர்த்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும். சமீப காலத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் யூன் தனது உறவினரும் இராணுவ அதிகாரியுமான ஜாங் ஷங் என்பவர் தனக்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தி கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கினார். அந்த தண்டனை என்னவென்றால் கடும் பசியுடன் இருந்த 160 நாய்கள் அடைக்கப்பட்ட கூண்டில் நாய்களுக்கு உணவாக போட்டு அடைக்கப்பட்டார். இந்த செய்தி சீன நாளிதழ்களில் கூட வெளிவந்தன. இந்த காணொளியை பார்வையிட்ட பின்னர் உணர்ந்திருப்பீர்கள் வடகொரியா எவ்வளவு ஆபத்து நிறைந்த நாடு என. 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு அருண் ராஜா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காரு. ஜெய் அட்வொகேட்டா ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு.